நீலாந்திரி என்ற சிறிய கிராமம் எப்போதும் வெறுமையாகவும் சாம்பல் நிறமாகவும் இருக்கும் வானத்தின் கீழ் இருந்தது. ஆனால் அந்த வெறுமை நிறத்தில் நிறங்களை பார்க்க விரும்பிய ஒரு இளம்பெண் இருந்தாள். அவள் பெயர் மீரா. முன்னோர்களான வான நெய்யல்கள் வானத்தில் பளபளப்பான நிறங்களை நெய்து சூரியாஸ்தத்தின் அழகை உருவாக்கினார்கள் என்ற கதையை அவள் கேள்விப்பட்டிருந்தாலும் பெரியவர்கள் அக்கலையை இழந்துவிட்டோம் என கூறினார்கள். ஆனால் மீராவின் இதயம் அதனை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என உறுதியானது. மீராவின் மனதில் ஒரு விருப்பம் தீவிரமாக கொண்டு இருந்தது. நிறங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே அவளது கனவு. ஒரு மாலை மீரா தனது பாட்டியை சந்திக்கிற போது பாட்டி ஒரு பழைய கிழிந்த புத்தகத்தை அவளிடம் கொடுத்தார். இது எங்கள் கடைசி வான நெய்யலரின் குறிப்புகள். வானத்தில் நிறங்களை மீண்டும் நெய்ய நீ இப்புத்தகத்தை பயன்படுத்தலாம். இரகசியங்கள் காலப்போக்கில் மறைக்கப்படுகின்றன. நினைவில் இருப்பவர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இவ்வாறு கூறிய பாட்டியின் வார்த்தைகளை கவனமாக கேட்ட பிறகு மீரா ஒரு பயணத்தை தொடங்கினார். பூமிக்கும் வானத்துக்கும் இடையிலான சமநிலையை கற்பித்த ஒரு மாயக்காட்டில் வாழ்ந்த யாராவை அவள் சந்தித்தாள். யாரா மீராவுக்கு காற்றின் மெல்லிய ஓசைகளை கேட்கவும் பூமி, வானம், உயிர்கள் எல்லாவற்றையும் இணைக்கும் ஒற்றுமையை உணரவும் கற்றுக் கொடுத்தார். மீரா காற்றின் மெல்லிய ஓசைகளை கவனிக்க கற்றுக்கொண்டார். வான நெய்யல் என்பது நிலத்தின் சமநிலையை புரிந்து கொள்வதில் தொடங்குகிறது. மீரா தனது பயணத்தை தொடர்ந்த போது கோரு என்ற ஆன்மாவை சந்தித்தாள். அவர் ஒருமுறை வண்ணங்களால் நிரப்பிய போது வானத்தில் சுற்றித் திரிந்தார். வான நெசவாளர்களின் தொலைந்த பாடல்கள், அவர்களின் கைகளை வழிநடத்தும் மற்றும் வானத்தை உயிர்ப்பித்த இசையை அவர் அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் பாடும் ஒவ்வொரு குறிப்பும் நீங்கள் நெசவு செய்யும் வண்ணங்களை வடிவமைக்கிறது. மீராவின் இறுதி நிறுத்தம் ஒரு மலையின் மேல் இருந்தது. அஸ்ரால் என்ற பண்டைய மனிதர் அவளுக்காக காத்திருந்தார். அஸ்ரலின் கண்கள் யுகங்களின் ஞானத்தால் பிரகாசித்தன. அவர் வானத்தின் நெசவு அனைத்தையும் இணைக்கும் கண்ணுக்கு தெரியாத தந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். நெசவு என்பது வெறும் நுட்பமல்ல, அது பிரபஞ்சத்தின் துடிப்பை உணர்வதே ஆகும். உங்களுக்கு தேவைப்படும் இறுதி கருவி இந்த ஒளிரும் சுழல்தான். மீரா தனது புதிய அறிவால் நீலந்திரிக்கு திரும்பினாள். அவள் மிக உயரமான மலையின் மீது ஏறி தனது சுழலை வானத்திற்கு உயர்த்தினாள். காற்றை இழையாகவும் கோர பாடல்களை வழிகாட்டியாகவும் பூமியின் துடிப்பை தன் தாளமாகவும் கொண்டு நெய்யத் தொடங்கினாள். அவளது சுழலில் இருந்து ஒளியின் தங்க இழைகள் வெளிப்பட்டு மெதுவாக அவை சூரிய அஸ்தமனத்தின் துடிப்பான வண்ணங்களுடன் வடிவம் பெறத் தொடங்கின. தலைமுறைகளுக்கு பிறகு முதன்முறையாக வானம் வண்ணங்களால் உயிர்ப்புடன் காணப்பட்டது. வானத்தில் வண்ணங்கள் நடனமாடிய போது மீரா தன் முன்னோர்களின் பாரம்பரியத்தை, பூமி மற்றும் வானத்தின் இடையிலான பிணைப்பை மற்றும் சமூகங்களை உயிருடன் வைத்திருக்கும் மரபுகளை மதிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மீண்டும் கண்டுபிடித்தாள். அன்று முதல் கிராம மக்கள் நன்றியுடன் வானத்தை பார்த்தனர். ஏனென்றால் அது இப்போது நீலந்திரியின் துடிப்பான உணர்வை மீண்டும் பிரதிபலித்தது. இயற்கை உலகத்தை மதித்து மீண்டும் இணைவது அழகும் புத்துயிர்ப்பும் பெற வழிவகுக்கும்.